மூடி குறும்புக்காரி அழகான கொடுமைக்காரி முச்சம் மட்டும் மொத்தம். ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷு டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ஷாட் எடிட் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோக்குள்ளே போய்க்கோங்க. அது பக்கத்தில் கொலாஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 8 ஃபோட்டோ இல்லைன்னா 9 ஃபோட்டோ, கிட்டத்தட்ட 5 ஃபோட்டோ கிட்ட கூட நம்ம வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோ கிட்ட வச்சுட்டு அதை ரோலிங் பண்ணுற மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதை அப்படியே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் கிளிக் கொடுத்துட்டு அதை தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9:60 வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிளியராக வச்சுருங்க. ஸோ வச்சு முடித்ததும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 15 கிட்ட செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ 15 செட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபில்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்டாச்சு பார்த்தீங்களா அட்ஜஸ்ட்டில் போயிட்டு அதை பிளாக் கலரில் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா பிக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ரோலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ், அதாவது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ உடையிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் 4 ஃபோட்டோ கிட்ட சூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 9 இது சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரோல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஃபேஸும் பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நான். ஸோ 4 ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இதையும் அந்த ஃபோட்டோ அளவுக்கு பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், பட் கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கீ ஃப்ரேமு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அது இந்த சைடு இழுத்து விடுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரோலிங்காக வர்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா மறுபடியும் ரோல் வர மாதிரி ஆக்கிட்டேன் நான். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கே எப்படி ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்களே பார்க்கலாம். ஸோ ஈஸி தான், செம்ம ஈஸியாக தான் இருக்கும். பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ஈஸி தான். பாருங்களேன், சினிமாட்டிக் வீடியோ மாதிரி இருக்கா? ஸோ நல்லாயிருக்கும் அந்த ரோலிங்கே. நம்மளே பார்த்திங்கன்னா ஈஸியாகவே எடிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ சூப்பராகவே ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா ஃபில்டருக்குள்ளே போய்க்கோங்க. ஃபில்டருக்குள்ளே போயிட்டு ஸோ நம்ம பாருங்களேன், இப்போ நான் ஃபில்டர் ஆப்ஷன் எஃபெக்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா நான் வைப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த இதை பார்த்திங்கன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தாங்க ஒவ்வொன்றா எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ அதை நான் வச்சுக்கிட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபில்லிங், அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். இந்த ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க, இந்த ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷன் தான். அந்த இதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுவோம். அது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரேடியோவில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு பார்க்குறதுக்கேவும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த பேர் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா பர்த்டே, இல்லைனா பார்த்தீங்கன்னா வெட்டிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையானது எதுவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு ஃபோட்டோ தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை ஃபோட்டோனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வைக்கிறத பொறுத்து தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா டிசைனாக ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதே சேஃப் தான் வேணும்னு அர்த்தமும் கிடையாது. அதுக்கும் நிறைய சேஃப் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உள்ளேயே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா எழுதிட்டு அதை தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃபோட்டோ அளவுக்கு இழுத்து விட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க, செம்ம சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கா? ஸோ இந்த தாங்க நமக்கு தேவை. ஸோ ஈஸியாகவே இருக்குது.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை டிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா செலிப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு ஃபில்டர் வைப்பேன் பார்த்திங்கன்னா அந்த பனி விழுகிற மாதிரி. ஸோ அந்த இதை பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா நல்லா மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. ஸோ இழுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஸோ ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாங் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக்கில் போயிட்டு நீங்கள் தேவையான பாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டாக வச்சு பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா நிறைய பாட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்குன்னு ஒரு பாட்டை டவுன்லோட் பண்ணி என்ன பாட்டுன்னு மறந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நானும் பாட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல கட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வீடியோ பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க, வீடியோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. நானும் பார்த்திங்கன்னா வீடியோ சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பை.